ஒரு கிராமத்தில் மாதவன் மற்றும் கௌரி என்ற ஏழை கணவன் மனைவி வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் ஒருவரைக்கு ஒருவர் உயிராக நேசித்தனர். ஆனால் அவர்கள் அன்றாட வாழ்விற்கே சிரமப்பட்டதால் அவர்களிடம் விலை உயர்ந்த பொருட்கள் எதுவுமே இருக்கவில்லை. மாதவன் தன் கூந்தல் மீது கௌரி வைத்திருந்த அளவு கடந்த ஆசையை அறிந்தான். கௌரிக்கு தரையில் புரளும் அளவுக்கு நீளமான அடர்த்தியான கூந்தல் இருந்தது. ஆனால் அதை சீவவோ சடை பின்னவோ ஒரு நல்ல சீப்பு கூட அவளிடம் இல்லை. அவள் உடைந்த பற்கள் கொண்ட பழைய சீப்பை பயன்படுத்தி கொண்டிருந்தாள். கௌரி தன் கணவன் மாதவன் வைத்திருந்த ஒரே ஒரு சொத்தான கை கடிகாரத்தின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தாள் என்பதை அறிந்தாள். அது மாதவனின் தாத்தா கொடுத்த பழைய கடிகாரம். ஆனால் அந்த கடிகாரத்திற்கு கை கடிகாரமாக அணிய ஒரு தோள்பட்டை இல்லை. அதனால் மாதவன் தினமும் அதை தன் சட்டை பையில் வைத்தே நேரம் பார்க்க வேண்டியது இருந்தது. கிறிஸ்துமஸ் நெருங்கியது. இருவரும் ஒருவருக்கொருவர் ஒரு பரிசு வாங்க விரும்பினர். ஆனால் இருவரிடமும் ஒரு பைசா கூட சேமிப்பில்லை. மாதவன் தன் மனைவிக்கு எப்படியாவது ஒரு நல்ல சீப்பை பரிசளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். கௌரியும் தன் கணவனின் அந்த கடிகாரத்திற்கு ஒரு நல்ல தோள்பட்டையாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள். மாதவன் ஒரு முடிவெடுத்தான். அவன் தனது ஒரே ஒரு சொத்தான தாத்தா கொடுத்த கைக்கடிகாரத்தை விற்று அதில் கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்று மிக அழகான பற்கள் உடையாத சீப்பை வாங்கி வந்தான். அதே நேரம் கௌரியும் ஒரு முடிவெடுத்தாள். அவள் தன் மிக அழகான நீளமான கூந்தலை காசுக்காக வெட்டி கொடுத்தாள். அதில் கிடைத்த பணத்தில் கணவனின் கை கடிகாரத்திற்கு மிக உயர்ந்த தரமான ஒரு தோள்பட்டை வாங்கி வந்தாள். கிறிஸ்துமஸ் தினத்தன்று மாலை இருவரும் தங்கள் பரிசுகளை பரிமாறிக்கொள்ள காத்திருந்தனர். மாதவன் தான் வாங்கி வந்த அழகான சீப்பை கௌரியின் கையில் கொடுத்தான். கௌரி தான் வாங்கி வந்த விலை உயர்ந்த தோள்பட்டை மாதவனின் கையில் கொடுத்தாள். அடுத்த கணம் இருவரும் ஒருவரைக்கொருவர் பார்த்து கொண்டு ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தனர். கௌரி தன் வெட்டப்பட்ட கூந்தலை மாதவனுக்கு காட்டினாள். தான் அவனுக்காக பட்டை வாங்குவதற்காகவே தன் கூந்தலை விற்றதாக கூறினாள். அதனால் இந்த சீப்பால் அவளுக்கு எந்த பயனும் இல்லை. மாதவன் தன் கையில் இருந்த தன் கடிகாரமில்லாத வெறும் மணிக்கட்டை காட்டினான். தான் அவளுக்காக சீப்பு வாங்குவதற்காகவே கடிகாரத்தை விற்றதாக கூறினான். அதனால் அந்த கடிகார பட்டையால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் அந்த கணத்தில் அவர்கள் துக்கப்படவில்லை. இருவரும் ஒருவரைக்கு ஒருவர் கட்டி அணைத்து கண்ணீர் பெருக்கினர். தங்களுடைய ஒரே செல்வத்தை இழந்தாலும் ஒருவர் மீது மற்றவர் வைத்திருந்த அளவற்ற தியாக மனப்பான்மையின் மதிப்பை கண்டு அவர்கள் ஆனந்தப்பட்டனர். அவர்களுக்கு கிடைத்த இந்த பரிசுதான் உலகிலேயே மிகவும் விலை மதிக்க முடியாதது என்று இருவரும் உணர்ந்தனர். இந்த கதையின் நீதி, உண்மையான அன்பின் மதிப்பு கொடுக்கப்படும் பொருளின் விலையில் இல்லை, அது அந்த பரிசை வாங்குவதற்காக ஒருவர் செய்யும் தியாகத்தில் அடங்கியுள்ளது. ஒரு உறவில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனமும் புரிதலும் இருக்குமானால் அவர்களை விட செல்வந்தர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை.